ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். ப்ரெட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நான் பேக்கரி ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியும் 3 பச்சை மிளகாவையும் அதோட போட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. இது கூடயே நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கின வெங்காயம், கொடமிளகா கொஞ்சம், உருளைக்கிழங்கு தோல் சீவி துருவினது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க இல்லைங்களா பொடி, சீரக பொடி, மிளகா பொடி, கரம் மசாலா பொடி, கொஞ்சோண்டு நான் இந்த சாட் மசாலா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இதை நம்ம பக்கோடாவாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதனால தான் நான் போண்டாவாக போட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பக்கோடாவாக கூட போட்டுக்கோங்க, முந்திரியெல்லாம் போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு ரெசிபி. அதுவும் இன்றைக்கி நம்ம வீட்டில் பொங்கல் வரையா, இந்த பையன் பொங்கலுக்கு ஆப்டாக வடை கேட்பான். ஆனால் நான் போண்டாவாக கொடுத்துட்டேன். பொங்கல், சாம்பார், சட்னி, போண்டா எல்லாம் சேர்த்து இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்.